சின்ன ஐடியா, சின்ன இடம் இருந்தாலே போதும், பெருசா சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் லாண்ட்ரி பிசினஸ் பண்ணி மாசம் பலாயிரம் ரூபாய் லாபம் பாக்குறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சிறப்பு குழு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிறப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி நேற்று பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அவர் பல்வேறு அறிவுரைகளையும் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கினார். இப்படிப்பட்ட சூழலில் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் கோபால் தலைமையிலான பல்கலைக்கழக நிர்வாக குழுவானது நேற்று உடனடியாக கூடி பல்கலைக்கழக பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியிருக்கின்றன. இதில் 16 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் முடிவில் பல்கலைக்கழகத்துக்கு பல்வேறு உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துவது குறித்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தற்போது 140 காவலர்கள் இருக்கிறார்கள். காலையில் 6 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை 49 பேரும், இரண்டாவது ஷிப்டாக பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை 49 பேரும், இரவு பணியில் 42 காவலர்களும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும், அதே போன்று முறையாக அனைவரும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு இடங்களில் பாதுகாப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை மூன்றாவது வெளிநபரில் இருந்து ஒரு குழுவானது இதனை அவ்வப்போது ஆய்வு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று விடுதி வார்டன்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக 100 விழுக்காடு அளவிற்கு கடைபிடிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக நிர்வாக குழு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான அந்த அறிவுறுத்தல்கள் அனைத்து பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பாதுகாப்பு அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.